கைஸ், இந்த வீடியோவில் டாப் 4 பெஸ்ட் பைக்ஸ் அண்டர் 2 லேக் ருபீஸில் என்னென்ன பைக்ஸ் இப்போ இந்த 2026 இந்தியாவில் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இந்த 4 பைக்ஸில் எந்த பைக் ரியல் வேல்யூ ஃபார் மணியாக தெரியுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டோட ஹண்டர் 350. இந்த ஹண்டர் 350 பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டில் ஒரு பெஸ்ட்டான பைக், அதுவும் ரெகுலராக நீங்கள் கம்ப்யூட்டராக யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஹண்டர் 350 நீங்கள் வந்து கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். இல்லை வீக்கெண்ட் ரைட்ஸுக்கு நான் கொண்டு போகணும், எப்பயாவது நான் ஒரு லாங் ரைடு போவேன் அப்படின்னா கூட நீங்கள் இந்த ஹண்டர் 350 வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாடலோட பேஸ் மாடல், அதாவது ராயல் என்ஃபீல்டில் உங்களை ஹண்டர் 350யோட பேஸ் மாடலோட ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,77,000 உங்களுக்கு 2,11,000 வரைக்கும் உங்களுக்கு ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து போகுது. அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஹண்டர் 350யோட ஆன் ரோட் ப்ரைஸே 2,11,000 தான் இருக்கு. அப்படி பார்க்கும்போது ரியல் வேல்யூ ஃபார் மணியா இந்த ஹண்டர் 350 நீங்கள் வந்து பார்க்கலாம். இந்த மாடலில் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்கு, நல்ல இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 27 உங்களுக்கு வந்து நியூட்டன் டார்க் இருக்கிறதுனால நல்ல அந்த ஒரு புல் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். 20.2 ஹார்ஸ் பவர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சீட்டோட ஹைட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. 800 mm சீட்டோட ஹைட் இருக்கு. 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 177 கிலோகிராம் தான் இருக்கு. கிரவுண்ட் கிளியரன்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150 mm அண்ட் 13 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெஸ்டான டைமென்ஷன்ஸாக இருக்கட்டும், இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த மாடலில் மைலேஜ் பார்த்தீங்கன்னா 35 km/லிட்டர் மைலேஜ் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. இதுல உங்களுக்கு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இருக்கு, ஜிபிஎஸ் கொடுத்திருக்காங்க, மொபைல் போன் கனெக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் உங்களுக்கு மொபைல் போன் சார்ஜிங் போர்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. ஏபிஎஸ் அவைலபிளா இருக்குங்க. பேஸ் மாடல்ல உங்களுக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸும் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த மாடல்ல எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் ரியர் நல்ல பெரிய வைடான டயர்ஸ் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. வித் 17 inch அலாய் வீல்ஸோட இருக்கு. நல்ல விஷயம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நிறைய கலர் ஆப்ஷன்ஸும் வந்து கொடுத்திருக்காங்க. ரெண்டாவதா பாத்தீங்கன்னா யமஹாவோட FZS வெர்ஷன் 4 டீலக்ஸ் மாடல். இந்த மாடலுமே உங்களால் பார்த்தீங்கன்னா 1,55,000 1,60,000 ஆன் ரோட் ப்ரைஸ்லேயே உங்களால் வந்து பை பண்ண முடியும். FZS வெர்ஷன் 4 டீலக்ஸ் மாடல் பார்த்தீங்கன்னா இருக்கிற FZ மாடல்லையே ரொம்பவே ஹைடெக் இருக்கக்கூடிய ஒரு மாடல் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெஸ்ட்டான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசைன் நல்லா இருக்கு, இன்ஜினோட கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க, நிறைய கலர் ஆப்ஷன்ஸும் இருக்கு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ரேவ் அப்படிங்கிற 150cc மாடலும் லான்ச் பண்ணாங்க. அதுவும் உங்களுக்கு FZS வெர்ஷன் 4 டீலக்ஸ் மாடலும் வந்து பார்த்தீங்கன்னா சிமிலர் தான் இருக்கு. அதில் உங்களுக்கு நிறைய நியூ ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது இல்லை, உங்களுக்கு டிசைன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. பட் FZS வெர்ஷன் 4 டீலக்ஸ் மாடலில் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸும் இருக்கு. இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் 13.3 நியூட்டன் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அண்ட் இதில் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் 12.4 ஹார்ஸ் பவர் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல இனிஷியல் பிக்கப் வந்து கிடைக்கும். மைலேஜும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45 km/லிட்டர் வரைக்கும் உங்களுக்கு மைலேஜ் அப்படிங்கிறது கிடைக்கும். அண்ட் இந்த மாடலில் உங்களுக்கு 135 கிலோகிராம் தான் வெயிட் கொடுத்துருக்காங்க. அதனால உங்களுக்கு சிட்டியில் டிராஃபிக்கில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ப்ளூடூத் கனெக்ஷன் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. ஏபிஎஸ் அவைலபிளா இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல நல்ல ஒரு சூப்பரான பிரேக்ஸ் இருக்குங்க. ஃப்ரண்ட் அண்ட் இயர் சிங்கிள் டிஸ்க் பிரேக் இருக்கு. ஏபிஎஸ் அண்ட் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்திருக்காங்க. டயர்ஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃப்ரண்ட் அண்ட் இயர்ல வைடான டயர்ஸ் கொடுத்திருக்காங்க. 17 inch அலாய் வீலோட டியூப்லெஸ் டயர் தான் கொடுத்திருக்காங்க வித் அலாய் வீல்ஸோட. அண்ட் இந்த மாடல்ல எனக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னா எர்கனாமிக்ஸ் நல்லா இருக்கு. ஃபேமிலிக்கு ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம். நல்ல மைலேஜும் கிடைக்கும். அண்ட் சிட்டியில் டிராஃபிக்கில் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான பைக். இதை நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம் அண்டர் 2 lakh rupeesல. மூணாவதாக பார்த்தீங்கன்னா TVS ஓட Apache RTR 164V. நீங்க RTR மாடல்ல 160 164V இது எல்லாத்தையும் நீங்க கண்டிப்பா கன்சிடர் பண்ணலாம். வேல்யூ ஃபார் மணிங்க. TVS பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்குற பணத்துக்கு பெஸ்டான வேல்யூ ஃபார் மணியாக கொடுப்பாங்க அப்படிங்கிறது நான் வந்து நிறைய இடத்துல வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு பெஸ்டான பைக் தான் TVS கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த RTR 164V பொறுத்த வரைக்கும் பெஸ்டான ஒரு பைக்காக தான் வந்து எனக்கு வந்து தெரியுது. அதுக்கு ரீசன் என்ன அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்கலாம். RTR 160 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1,50,000 1,60,000 உங்களால வந்து ஆன் ரோட் பிரைஸ்ல பை பண்ண முடியும். இந்த மாடல்லையுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 15 நியூட்டன் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 18 ஹார்ஸ் பவர் அப்படிங்கிறது வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இதுல 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து இருக்கு. 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்கிறதுனால இனிஷியல் பிக்கப் நல்லா இருக்கும். மைலேஜ் கிட்டத்தட்ட 45 km/லிட்டர் மைலேஜ் அப்படிங்கிறதும் கொடுக்க முடியும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. 144 கிலோகிராம் வெயிட்டும் உங்களுக்கு 12 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியும் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்குற விஷயம் இதுல டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் கொடுத்திருக்காங்க. மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸ் இருக்கு. ட்வின் பைப் அண்ட் ட்வின் பேரல்
சேனல் டிசைன் எக்ஸாஸ்ட் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. ரைடிங் மோட்ஸ் அப்படிங்கிறது அவைலபிளா இருக்குங்க. இதுல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்போர்ட், அர்பன் அப்புறம் ரெயின் அப்படிங்கிற 3 ரைடிங் மோட்ஸ் இருக்கு. சிங்கிள் சேனல் ABS அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. பில்லியனுக்கு கிராப் ரெயில், அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நல்ல ஒரு பெஸ்டான சிங்கிள் பீஸ் சீட் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இருக்கு. இதுல ABS லைட், அப்புறம் கியர் ஷிஃப்டிங் இண்டிகேட்டர், சர்வீஸ் ரிமைண்டர், லோ ஆயில் இண்டிகேட்டர், லோ பேட்டரி இண்டிகேட்டர்னு சொல்லிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களால வந்து டீடைலா பார்க்க முடியும். அண்டர் உங்களால 2 lakh rupeesல RTR 164V ஒரு வேல்யூ ஃபார் மணி, சிட்டில டிராபிக்ல யூஸ் பண்றதுக்கு பெஸ்டான பைக் அப்படின்னு சொல்லலாம். கடைசியா 4வதா பாத்தீங்கன்னா பஜாஜோட பல்சர் N160ங்க. இன்னைக்கு இந்தியால பஜாஜ்ல ஒரு நல்ல பைக் வேணும், வேல்யூ ஃபார் மணியான பைக் வேணும்னு யோசிச்சீங்கன்னா பல்சர் N160 நீங்க கண்டிப்பா கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். N160 பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. 1,50,000 ஆன் ரோட் பிரைஸ்ல உங்களால பை பண்ண முடியும். ஒரு சில ஷோரூம்ஸ்ல மேபி மாடல் அப்புறம் யூஸ்டு ஃபண்ட் ஃபோக்ஸ்லாம் இருக்கக்கூடிய வேரியன்ட் போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பிரைஸ் அப்படிங்கிறது அதிகமாகவும் ஆகலாம். ஆனால் அண்டர் 2 lakh rupeesல உங்களால பை பண்ண முடியும். இந்த மாடலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 160cc சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து ஆயில் கூல்டு இருக்கு, சிங்கிள் ஓவர் ஹெட் கேம் ஷாட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் 16 ஹார்ஸ் பவரும் 14.6 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இதில் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்கிறதுனால இனிஷியல் பிக்கப் அண்ட் மைலேஜும் கிட்டத்தட்ட 45 km மைலேஜ் கொடுக்க முடியும். கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 165 mm வந்து கொடுத்துருக்காங்க. 795 mm சீட்டோட ஹைட் இருக்கு. ஓவரால் வெயிட் ரொம்ப வெயிட்லெஸ்ங்க, அதாவது 152 kg தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். 14 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படிங்கிறதும் வந்து கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு டியூவல் சேனல் ABS இருக்கக்கூடிய மாடலும் இருக்கு. அண்ட் அண்டர்பெல் எக்ஸாஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் இயர் சிங்கிள் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 17 inch அலாய் வீல், அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய ரேடியல், அதாவது டயர்ஸ் நல்லா கொடுத்துருக்காங்க. 130/70 செக்ஷன் டயர் ரியர்லையும், ஃப்ரண்ட்ல 100/80 செக்ஷன் டயரும் கொடுத்துருக்காங்க. இந்த மாடலில் நிறைய கலர் இருக்குங்க, ரெட், ப்ளூ, அப்புறம் கிரே அப்படின்னு நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. டெஃபினட்டா பெஸ்டான பைக் இந்த உங்களுக்கு N160 அப்படின்னு நான் வந்து சொல்லேன். உங்களுக்கு இந்த 4 பெஸ்டான பைக்ஸ் அண்டர் 2 lakh rupeesல எந்த பைக் பிடிக்குங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. எல்லா பைக்ஸ்லயுமே வந்து உங்களுக்கு USB சார்ஜிங் போர்ட்டா இருக்கட்டும், இல்லாட்டி ABS இருக்கட்டும், டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ப்ளூடூத் கனெக்ஷன் சொல்லிட்டு எல்லாமே பெஸ்டா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த பைக் பிடிக்குங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்யூ so much for watching. அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.